இன்னைக்கு விஜயினுடைய தொகுதியில கூட விஜய் பேரிலேயே 4 வேட்பாளர்கள் 2 பேர் விஜய்னு இருக்காங்க, 2 பேர் வந்து ஜோசப்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து யார் பண்றாங்க இப்படி? அதிமுக காரங்க இருக்கிறவன் யோசிச்சிருப்பான், இவன் பாட்டுக்கு நம்மளை விட தாழ்ச்சியா ஓட்டுக்கிட்டு வாங்கி நம்ம மானத்தை வாங்கிட்டான் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு அங்க இருக்கிற அதிமுக கூட்டணி பாமக வேட்பாளர் அருமை சகோதரி யாரு பொருளாளர் திலகபாமா அவர்கள் யோசித்திருக்கலாம். திலகபாமா ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல வந்தவங்க. எனக்கு ஒரு 2 விஜய் வேணும் சொல்லும். சில நேரங்களில் ரொம்ப பசி எடுத்ததுன்னா எப்ப 2 மசால் தோசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு 2 விஜய் வேணும் 2 ஜோசப் வேணும் சொல்ல. அது என்னக்கா அது ஒரு விஷயம்ட்டு பணத்தை நான் நிறுத்துற மாதிரி இல்ல, நிறுத்தாத, அவனுடைய எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. ரெடி பண்ணியாச்சுமா, போட்டாச்சு. என்னைக்கு தெரியுது? இன்னைக்குதான் ஆராயும் போது தெரியுது. அப்போ அது திலகபாமா வேலை இருக்கலாம். இல்லாட்டி நம்ம ஆர்டி சேகரே கூட ஒரு ஜாலியா இருக்கட்டும்டா, லிஸ்ட் இல்லாட்டி ரொம்ப கம்மியா இருக்கும்டா, போடுறா ஒரு 4 பேர் அப்படின்னு சொல்லி போட்டு. ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வத்துக்கு நிறைய பன்னீர்செல்வம் போட்டாங்க. அதுவும் எல்லாருமே ஓ பன்னீர்செல்வம் தான். அவங்க அப்பா ஓச்சா தேவரன், அதனால அதே பேர்லயே அப்படியே போட்டாங்க. ஓன்னு அப்படி இருந்தா 3,42,000 ஓட்டு வாங்கினாரு. அவங்களாம் யாரும் ஓட்டு வாங்க. மக்கள் ரொம்ப அறிவாளிங்கன்றதை அங்கதான் நிரூபிப்பாங்க. எப்போதுமே சொல்ல வரேன், யாரு ஒருவேளை இந்த ஆதவர்ஜுனா வேலையா கூட இருக்கலாம். இவங்களை பார்த்து பாருங்க எல்லாரும் பயப்படுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூட ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க ஒரு 4 பேருக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த பாட்டில் அடிச்சவனை ஏற்பாடு பண்ணாங்களோ அது ஏற்பாடு தானே. அது பாட்டில் அடிச்சது ஏற்பாடு. அப்புறம் விஜய் பார்த்தோன்னா அப்படின்னு ஒரு 2 அழுதுங்கல்ல, உடனே அவங்கள வந்து நீ அழுவுறது தான் உடனே நான் எடுத்துடுறேன் அப்படின்னு எமோஷன் ஆகிட்டாங்களா அப்படியே விஜயை பார்த்து. அப்படியே எமோஷன் ஆகுறதுன்னா டெய்லி போயிட்டு பண்ணை வர அந்த மாங்காய் ஊர்ல போயிட்டு நின்று டெய்லி விஜய் அப்படின்னு அழுவ வேண்டியதானே. விஜய் பாப்பாருல ஒண்ணு இங்க வந்து கரெக்டா பெரம்பூர்ல ஆட வைக்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம பத்திரிகையாளர்களுக்கு என்ன வேற வேலை? துப்பர்றா ஏன்டா இவ அழுவுறா, அவ பின்னாடியே போடா அப்படின்னு அங்க போனோம்னா அங்கேயும் மறுபடியும் பார்த்து அழுவுறா. அதுக்கப்புறம் ஆக்சுவலா வெள்ளிவாக்கத்துலயும் அழுதுருப்பா. அதுக்குள்ள விஜய் காரை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அவரு. அதனால விஜய் வந்து ஆதவர்ஜுனா ரெட்டியும் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. எவ்வளோ ஏற்பாடு அவர் செஞ்சிருக்கிறாரு. அதுல ஒரு இதுவும் ஒரு ஏற்பாடா இருக்கலாம்.